முக்கியமா இந்த பூஜைக்கு தேவை 108 ரூபாய் 5 நாணயங்கள். அதை எடுத்துட்டு முதல்ல விநாயகரை வழிபாடு பண்ணணும். அடுத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அடுத்து குபேரனுக்கு இந்த நாணயங்களால் அவருடைய 108 போற்றிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். குபேரனுக்குரிய மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை நீங்க சொல்லுங்க. அதன் பிறகு ஒவ்வொரு போற்றி சொல்லும் போதும் அந்த நாணயத்தால அர்ச்சனை பண்ணணும். குபேரனுக்குரிய அந்த எந்திரம் அந்த இடத்துல நீங்க அந்த நாணயத்தை ஒரு தட்டுல வச்சு போடுங்க. இப்ப வீட்டுல வந்து ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் அந்த 108 நாமங்களை நாமாவளியை சொல்லலாம். மீதி உள்ளவங்க ஆளுக்கு 10 முறை 20 முறை அப்படின்னு எல்லாருமா அந்த நாணயத்தை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். வீட்டுல 108 முறை அர்ச்சனை செய்து குபேரனை வழிபாடு செய்த பிறகு மனம் உருகி வேண்டிக்கோங்க. எங்களுக்கு நிறைய செல்வம் சேரணும், சம்பாதிக்கிற பணம் தங்கணும், கடன் தீரணும், இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லுங்க. நிவேதனம் என்ன வைக்க முடியுதோ